Hi friends, welcome to Vismaya Kudal. ஸோ நிறைய பாலமாக வந்து கிராக்ஸ் வந்து இருக்குது. ஸோ அதனால் வலியே தாங்க முடியல அப்படின்னாக்கா இந்த ஒரு சிம்பிள் ஹோம் ரெமெடி உங்களுக்கு ரொம்பவே சப்போர்ட் பண்ணும். இது ரொம்ப எஃபெக்டிவாகவும் இருக்கும். ஸோ நீங்கள் அதை வந்து ட்ரை பண்ணலாம். இதுக்கு நமக்கு தேவையான பொருள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா கோகோனட் ஆயில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் மாதிரி வேணும். உங்களோட பாத்திரத்தில் எந்த அளவுக்கு கிராக் இருக்கோ அந்த மாதிரி சேர்த்துக்கோங்களேன். சேர்த்துட்டு வேஸ்லின், இது வந்து ஒரு சூப்பரான பெட்ரோலியம் ஜெல்லி. நம்மளோட கிராக்ஸை வந்து ஹீல் பண்ணுறதுக்கு இதை விட ஒரு சூப்பர் பெஸ்ட் மெடிசனே இல்லை அப்படின்னு தான் சொல்லுவேன். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா கற்பூரம். ஸோ கற்பூரமுமே இந்த ரெமெடியில் வந்து நம்ம சேர்த்துக்கணும். அதுக்கும் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு முக்கியமான ஒரு பொருள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வேக்ஸ். ஸோ இது வந்து நார்மலான கேண்டில் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சில பேர் என்கிட்ட கேட்பீங்க, இந்த மாதிரி கேண்டில் வச்சு ஏதாவது நம்ம டிப்ஸ் போடுறப்ப கலர் கேண்டில்ஸ் வந்து யூஸ் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு. கலர் கேண்டில்ஸ் வேண்டாம். அந்த மாதிரி பிளெயினான ஒயிட் கேண்டில் வந்து எடுத்து அதை வந்து நல்லா மெல்ட் பண்ணிக்கோங்க. இது எல்லாமே சேர்ந்து உங்களுக்கு வந்து சூப்பராக ஒர்க் ஆகும். ஸோ இந்த மாதிரி நல்லா அது கம்ப்ளீட்டாக மெல்ட் ஆனதுக்கப்புறமா நம்ம சேர்த்து வச்சுருக்கோம்ல வேஸ்லின், சூடம், தேங்காய் எண்ணெய், இதில் போட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது எல்லாத்தையும் அந்த நம்ம மெல்ட் பண்ணிட்டு இருந்தோம்ல அந்த இடத்துலையுமே வந்து போட்டு நீங்கள் நல்லா உருக்கிக்கலாம். இது எனக்கு ஓரளவுக்கு கிராக்ஸ் வந்து கம்மியாக தான் இருக்கும். அதனால இந்த மாதிரி பேஸ்ட் மாதிரி ஆனதுக்கு அப்புறமா நான் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். அப்ளை பண்ணியிருந்து ஒரு அரை மணி நேரம் அப்படியே வச்சுக்கோங்க. வச்சுட்டு நீங்கள் வந்து ரிமூவ் பண்ணலாம். இதில் என்ன ஒரே ஒரு விஷயம்னா, இந்த ரெமெடி வந்து நைட்டில் பண்ணுறது ரொம்பவே நல்லது. ஏன்னா இது பண்ணதுக்கு அப்புறமா காலில் வந்து எதுவும் அழுக்குப்படாமல் கொஞ்சம் டஸ்ட் எல்லாம் இல்லாமல் இருந்ததுனாக்கா நல்ல ஒரு பெஸ்ட் ரிசல்ட் வந்து கிடைக்கும். ஒரு ½ அப்புறமா இதை வந்து நீங்கள் பீல் பண்ணிடலாம், எடுத்து ரிமூவ் பண்ணிடலாம். ரிமூவ் பண்ணதுக்கு அப்புறமா நீங்கள் காலை வந்து கழுவக்கூடாது. இதை ரிமூவ் பண்ணிட்டு ஒரு சாக்ஸ் போட்டுட்டு போய் படுத்துருங்க. இதை வந்து வாரத்துக்கு 2 தடவை நீங்கள் செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னாக்கா உங்களோட கிராக்ஸ் வந்து போகிறது மட்டும் இல்லாமல் அப்படியே அந்த பெரிய பெரிய பாலமாக இருக்கும்ல கேப்பு, அதெல்லாம் மூடுறத உங்களால் கண்ணால் பார்க்க முடியும். ஸோ உங்களுக்கு கால் நல்லா ஷைனிங்காகவுமே வந்து ஆகும். எனக்கு இப்போ ரீசெண்டாக கொஞ்ச நாளாக காலை வந்து கண்டுக்காததுனால நல்லாவே கிராக்ஸ் வந்துருச்சு. நான் இப்போ ஒரு 1 மந்த்தாக இதை தான் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். அந்த காலில் இருக்கிற ஷைனிங்கை உங்களாலேயே நல்லா பார்க்க முடியும். ஸோ ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக் என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, பை.